வாசு வாசு எங்க போனா? வாசு 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 உனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் 2 ஷர்ட். இந்த Black உனக்கு சூப்பரா இருக்கும். ஏய், Black என்கிட்ட நிறைய இருக்குடி. அப்ப இந்த ரெட் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா போர் அடிச்சு போச்சு போட்டு போட்டு. பிடிக்கும் ஆனா போர் அடிச்சிடுச்சா? ஆமா. அப்போ நானும் உனக்கு போர் அடிச்சிருவேனா? ஏய், என்னடி கேள்வி இது? சம்பந்தமே இல்லாம. சம்பந்தம் இருக்கு, நீ சொல்லு. வா இங்க பாரு, எல்லாத்த விடையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவையில்லாம இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காத. சரி, நான் உன்னை கேட்குறேன். நமக்குள்ள இதுக்கப்புறம் சண்டை வரலாம். சிறுசா இல்லை பெருசாலாம் எனக்கு தெரில. ஆனால் அந்த மாதிரிலாம் சண்டை வந்தால் உன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அதை விட்டுருவேன். நான் அதை பெருசு பண்ண மாட்டேன். நானே மன்னிப்பு கூட கேட்டுருவேன். ஓ, அப்போ என் மேலே தப்பு இருந்தா அதையும் மன்னிச்சிருவேன். இதெல்லாம் பெரிய விஷயமா? சும்மா. அப்போ சண்டையே போட மாட்டியா? அப்படியெல்லாம் கிடையாது. சண்டை போடுவேன் தான். ஆனால் என்னைக்கு நீ என் மேலே சுத்தமாக நம்பிக்கையே வைக்காம, என்னை மொத்தமாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நான் சொல்ல வரதையும் கேட்காம, என்னை பெருசாக ஹர்ட் பண்ணிக்கிட்டு, இப்படி சுத்தமாக கவனிக்காமல் நிற்கிறியோ, அப்போது அது பிரச்சனையாக மாறும். எந்த மாதிரி பிரச்சனையாக மாறும்? நான் உன் கூட இருக்கிறது உனக்கு ஹர்ட் பண்ணுவேன்னா அதுக்கு அடுத்து உன் கூட நான் இருக்கவே மாட்டேன். வாசு 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 ஐயோ, ஐயோ. வா, மழை வேற. ஏ அஞ்சனா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஏய் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? சொல்லுடி.
சொல்லுடி என்னாச்சு? நீ எங்க போன? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி சர்ப்ரைஸ்னு சொன்னாங்க, அதுக்காக போயிருந்தேன். எதுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண? ஏய், சார்ஜ் இல்லாம ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடி. சொல்லிட்டுலாம் போக மாட்டியா? என்னாச்சு? உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சியா? அதை எப்படி விட்டுட்டு போவேன்? ம், இங்கே பாரு, இங்கே பாரு. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைப்பாளான்னு தெரில. ஆனால் கிடைச்ச உடனே கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். புரியுதா? மறுபடியும் இப்படிலாம் பயமுத்தாத. நீ தான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டியோன்னு தோணுது. சாரிடா, அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு. ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். நான் அது சீரியஸாகவே எடுத்துக்கல, சும்மா. இல்லைடா, இது என் மேலே தான் தப்பு. நான் எப்போவுமே என் சைடே யோசிச்சு பழகிட்டேனா, அதான் என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. சாரி. இனிமேல் இப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீ என்றைக்குமே இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகவே கூடாது. அப்படி போனேன்னா கொன்றுவேன் உன்னை. ஓகே, நம்ம 2 பேருமே இப்போ சண்டை போட்டு சேர்ந்துட்டோமா? ஒரு டம்மியாக அஃபிஷியலாக சேர்ந்துக்கிட்டா நல்லா இருக்குமா? அது என்ன டம்மியா அஃபிஷியலா? மேரேஜ் பண்ணிக்கிட்டா? மேரேஜா? என்னடா சொல்ற? ஒரு டம்மி மேரேஜ் பண்ணிக்கலாமே. உன் மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இப்போ தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் இல்லை, அப்புறம் என்ன? சரி, ஓகே, பண்ணிக்கலாம். சரி, போய் சாரி கேட்டுப்பா போ. சாரியா? எனக்கு தான் கட்ட தெரியாதே. நான் எதுக்கு இருக்கேன்? நான் கட்டி விடுறேன், வா. திரும்ப போ 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 போ. சரிடா, ஜாலியாக இருங்க. அட் தி சேம் டைம் சேஃபாக இருங்க, ஓகேவா? இங்கேயே இருக்க வேண்டியதானே? ட்ரான்ஸ்ஃபர் டி, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, அப்பப்போ வந்துட்டு போ. கண்டிப்பாடா. 2 பேரும் தனியாக இருக்க போறீங்க, ஜாலி தான் இல்லை? சீக்கிரமே கல்யாணம் பண்ண பாருங்க, ஓகேவா? அதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக கூப்பிடுவோம். சரி சரி, பார்த்து போ. பாய் 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 பாய். வீட்டில் இனிமேல் தனியாக தான். அதுக்கு நெஞ்சம் பூக்குதே, தீண்டாத தென்றல் தீண்டியதே, இது என்ன மாயமே? காதலை சிரிக்காமல் சிரிக்கின்றேன், நடக்காமல் நடக்கின்றேன், ஏதோ நான் உலர்கின்றேன் மயக்கத்திலே. நீரின்றி நீனில்லை, நீயின்றி நான் இல்லை, விலகாது கலையாதே புது மேகமே. பேசாதடி, நீ பேசாதடி, உன் மௌனங்கள் எனக்குள்ளே செய்தானே. போதாதடி, இது போதாதடி, என் கண்ணோடு கண்ணோக்கி கொள்ளாதே. ஐயோ பேசாதடி, நீ பேசாதடி, உன் மௌனங்கள் எனக்குள்ளே செய்தானே.
பாடி ஓகே பார்த்து. என்ன மேடம் மூஞ்ச பார்த்தாலே பயங்கர ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது. இருக்காதா பின்ன, கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா உனக்கு? தெரியும். எனக்கு எப்படியோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா? எந்த மாதிரி? கரெக்டாக சொல்ல தெரியல, ஒரு மாதிரி, அவ்வளோதான். எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியா? ஹார்ட் பீட்லாம் அதிகமாக இருக்கு, வயிறெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. பாத்ரூம் எதுவும் போகணுமா? ஏய் சீச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கூச்சத்தில் அப்படி இருக்குன்னு சொன்னேன். நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு. ஆமாம், ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்தே உனக்கு என்ன பிடிக்குமா? ஆமாம். நான் தான் கவனிக்காமல் இருந்திருக்கேன்ல. நீ தான் பெரிய மக்காச்சே. இதில் இந்த ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேறு. சும்மா நான் சொன்னேன், எனக்கு அந்த நினைப்பே பெருசாக இல்லை தெரியுமா. நான் பாட்டுக்கு வாழ்க்கை போகிற போக்கில் போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பயம்லாம் வருது, பொறுப்பாக இருக்கணும்னு தோணுது. வேற என்னெல்லாம் தோணுது? ஒன்று நல்லா பார்த்துக்கணும், சம்பாதிக்கிறத சேவிங்ஸ் பண்ணணும், ஃப்யூச்சரில் கஷ்டமே இல்லாத மாதிரி ஒன்று பார்த்துக்கணும். அந்த மாதிரிலாம் தோணுது. உனக்கு எதுவும் தோணலையா? எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன், அதை நல்லபடியாக வளர்க்கணும், உங்கள் கூடவே இருக்கணும், உங்கள் கூட சண்டை போடணும், சேர்ந்துக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். அது சரி. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா புரியல. உன்னை கேட்பேன், உண்மையை சொல்லணும். என்ன? இந்த நேரத்தை இப்படி கேட்குறாளுன்னு தப்பாக நினைக்காதா? அதெல்லாம் இல்லை, கேளு. ஷில்பா ஒரு லவ்வர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நிஜமாகவே இதுக்கு முன்னாடி உனக்கு லவ்வர்னு யாருமே இல்லையா? ஏன் கேட்குற? இல்லை, எனக்கு ஒரு ஆசை, நான் லவ் பண்ணுறவன் என்னை தவிர வேறு யாருமே லவ் பண்ணியிருக்க கூடாதுன்னு. அது ஏன்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதுதான் ஆசை, வேற ரீசன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி நீ சொல்லு. உனக்கு அதுதான் ஆசைனா எனக்கு எக்ஸ் இல்லை. சரி, பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். லஸ்ட்டு நீ எப்படி பார்க்குற? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ண அந்த பொண்ணை வேறு மாதிரி பார்க்க தோணாது. புதுசாக சொல்கிற, எல்லாரும் அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறியா? மற்றவங்களை பற்றிலாம் எனக்கு தெரியல, பட் நான் அப்படி தான். அதனால் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கல, போதுமா? ஓ, நீ எப்படிப்பட்டவ அதை சொல்லு. நான் அப்படியே ஆப்போசிட். லஸ்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், நான் அப்படி தான் நினைக்கிறேன். சரி, உனக்கு எதுவுமே தோணலன்றியே, இப்போ நீ அப்படிதானா? சீரியஸா இல்லடி. உனக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைலாம் இல்லையே? ஏய், என்ன பேசுற நீ? பாத்தியா இல்லையா, ஸ்ட்ராங்கான பாடி. நீ தான் சொல்லிக்கணும். ஏய், இதுக்கு மேல பேசினேன்னு வச்சுக்கோவேன், நான் நானா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். இந்த ஃபீலிங் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு எதுவும் வேணாம், எதனால இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அப்போ இன்னைக்கு ஃபுல்லா பேசலாமா? எதை பத்தி? எதை பத்தி வேணா பேசலாம். போதாதடி இது போதாதடி, என் கண்ணோடு நோக்கி கொள்ளாதே,
ஐயோ பேசாதடி நீ பேசாதடி உன் மௌனங்கள் எனக்குள்ளே செய்தானே போதாதடி இது போதாதடி என் கண்ணோடு கண்ணோட்டு கொள்ளாதே ஐயோ பேசாதடி நீ பேசாதடி உன் மௌன